ஹரிணின்னு ஒரு 20 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் வேட்டை. இன்றைக்கி நம்ம ஒரு மோசமான இடத்த தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மோசமான இடம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்த பற்றி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்கள வீடியோவில் காட்டுறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் படிஸ், என் பேர் அருண். நானும் ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக நானும் அருணும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த பற்றி எனக்கு அருண் தான் சொன்னான். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், நானும் வீடியோ எடுக்க வரேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் சரி வாடான்னு கூப்பிட்டேன். கூடவே ஒரு லொக்கேஷனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த லொக்கேஷனாக நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி ஒரு மாதிரி சொன்னான், பட் என்ன ரீசன் தெரியல. ஆக்சுவலாக இங்கே ஹரிணின்னு ஒரு 20 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மன உளைச்சலில் இருந்ததாகவும் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி மைண்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இங்கே இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்காக இறந்து போனாங்க, என்ன ரீசனுக்காக அவங்க டிப்ரெஷன் ஆனாங்கன்னு சத்தியமானு தெரியல. நான் மட்டும்தான் உள்ளே போக போகிறேன். நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட்டாக பாடி கார்டாக நமக்கு ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு ஐயனாராக அருண் ப்ரோ நிற்க போகிறாரு வெளியில். நிற்பீங்களா? ஓகே, வேறு வெளியில் ஓகே போகிறது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக எந்த எமர்ஜென்சி இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுறேன், ஓகேவா? தனியாக இருக்குது, பயமாக இருக்குது. ஓகே படிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். ஆக்சுவலாக அங்கே அருண் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம் படிஸ். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம லொக்கேஷன் கிட்டே போயிட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இடம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சின்னதாக லைட்டு வெளியில் தெரிஞ்சாலே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஆப்போசிட்லேயே நிறைய வீடுகள்லாம் இருக்குது, அதுதான் பெரிய டேஞ்சர். ஃபைனலாக லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம் படிஸ். நம்ம லைட்ஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக லொக்கேஷன் வந்துட்டோம் படிஸ். யார் அது? யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உள்ள போல படி. யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு. மாஹி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்புலாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். பூஸ்ட்டு கப்பு, இந்த பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கப்பை யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட லைஃப்பில் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். MS தோனி கப்பு. ஐயோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க. நான் ஜஸ்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, நான் இந்த ஏரியா தான். உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி. ஆக்சுவலாக இங்கே நிறைய திங்ஸ்லாம் கிடக்கு. சிடி, ட்ரெஸ்ஸஸ், நிறைய இடத்துல மேப்ஸ்லாம் இருக்குது. என்ன கதைன்னு தெரில. November 2024. My date of birth is November 5. ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஹரிணின்னு ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மா சுற்றிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஹரிணி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ,
நீங்கள் ஏதோ டிப்ரெஷனில் மன உளைச்சலில் சூசைட் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பள்ளின்னு. பள்ளியே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு படி. ஏதோ சவுண்ட் கேட்கல. கேட்குதா கேட்குதா கேட்குதா? யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது பட்டீஸ். நீங்கள் எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களோட பேர் ஹரிணியா? இது என்ன ரூம்னு தெரியலையே. ப்ளீஸ், ஆக்சுவலாக இங்கே ஹரிணின்னு ஒரு 20 வயசு பொண்ணு மன உளைச்சலில் டிப்ரெஷனில் தற்கொலை பண்ணிக்கிட்டதா, சூசைட் பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அவங்க எந்த ரீசனுக்காக சூசைட் பண்ணாங்க, எதனால் சூசைட் பண்ணாங்க, என்ன ரீசன், யாருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். எதுவும் சவுண்ட் கேட்கல. தனியாக வேறு வந்திருக்கேனா? நீ கேட்குற மைனூட்டாக கேட்குற சின்ன சின்ன சவுண்டு கூட பெரிய இம்பேக்ட் கொடுக்குது பட்டீஸ். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதான் ஒரு பிளாங்கான மைண்ட் செட்டோட கிளம்பி வந்துட்டேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கல. ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வச்சு தானே கிளம்பி வருவேன். இந்த டைம் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, என்ன ரீசன், அதை தெரிஞ்சுக்க தான் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட்டி. வாங்க, எவ்வளோ பார்த்துக்கலாம். இது என்ன பனியனா? யாரு அது? ஹரிணி, நீங்களா அது? ஹலோ, நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? ஹலோ, ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான டம்முன்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு செகண்ட் அல்ல இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ஆக்சுவலாக இங்கே நிறைய மெடிசின் பாட்டில்ஸாக இருக்குது பட்டீஸ். பாருங்களேன், ஷூ இருக்குது, பர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், லஞ்ச் பேக்கு, கரப்பாம்பூச்சி வேறு. இந்த லஞ்ச் பேக் உங்களதோட தான் ஹரிணி? நீங்கள் யூஸ் பண்ண லஞ்ச் பேக்கா இது? எங்கே இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பட்டீஸ், எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்குது பட்டீஸ். ஏன்னா நான் எவ்வளோ இடத்துக்கு தனியாக போயிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா சடனாக சவுண்ட் கேட்குறதா இருக்கட்டும், சுற்றி கேட்குற அந்த மைனூட்டான சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஹாண்டட் ஃபீலாக இருக்குது பட்டீஸ். சரி வாங்க, கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பக்கத்தில் ஒரு இடம் பார்த்தோம், அதை போய்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அங்கே உள்ளே இருக்கிற லஞ்ச் பேக் உங்களுதா? இங்கே ஒரு ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது, இது உங்களுதா? ஆக்சுவலாக இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது ப்ளீஸ். கேலண்டர்ஸ்லாம் 2024 இருக்குது. இந்த ரெயின் கோட்டு உங்களுதா? ஆனால் அது உங்கள் சைஸை விட சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது பட்டீஸ்.
தெரியல, இன்கேஸ் இருக்கலாம். வெளில போகலாம் படி. ஃபைனலாக கேட்குறேன், உள்ளே இருக்கீங்களா? அப்படி உள்ளே இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. ஹலோ, ஆக்சுவலாக இங்கே ஒரு வழி போகுது, இதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கும் போல இருக்கு. 1 2 3. கிட்டார்லாம் கிடக்கு. மேலே போய் பார்க்கலாம் ப்ளீஸ். உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹரிணி, இதுதான் உங்களோட வீடா? நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தீங்களா? இங்கே ஒரு ரூம் இருக்கு ப்ளீஸ். ஐயோ, பார்த்தீங்களா? சின்சான் லவர்ஸ்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ஒரு சின்சான் லவர் தான் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நான் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன், இதுதான் உங்களோட வீடா, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்னை யாரோ ஒளிஞ்சு நின்று வாட்ச் பண்ணுற மாதிரியும் என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரியும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் பெருசாக இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஹரிணி, கேட்கல. ஹரிணி, இதுதான் உங்களோட வீடா? நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தீங்களா? நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது சவுண்டு போட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு உங்களால் வெளிப்படுத்திக்க முடியுமா? ஹலோ, யாரது? அங்கே ஏதோ ஒன்று பார்த்தேன் படி, கேப்சர் பண்ணேன். ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யார் அது அங்கே? ஹரிணி, நீங்களா அது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அது நீங்களா அது? நீங்கள் தான் அங்கே நின்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அங்கேயே நில்லுங்க, எங்கேயும் போகாதீங்க. ஹலோ, யாரது? நான் ஏதோ ஒன்று பார்த்த முடியும். இந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டு இருந்துச்சு. சடனாக
சட்டன்னா கேமரா திருப்புறதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கு ப்ளீஸ். உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் வேறு போலீஸ் சவுண்டு எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி வெளில போகிறேன்னு தெரியல. ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனையை தாண்டா சமாளிக்கிறது. ஹரிணி, நீங்கள் தான் இங்கே நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஹலோ, இங்கே தான் வழி போகுது. ப்ளீஸ் இங்கே பாருங்களேன், நம்ம வெளியில் பார்த்த இந்த பூஸ்ட் கப்பு இங்கேயும் இருக்குது. ஹரிணி, உங்களுக்கு பூஸ்ட்னா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பூஸ்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? எம்எஸ் தோனினா நீங்கள் எம்எஸ் தோனி ஃபேனோ? எம்எஸ் தோனினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? இது மைல்டாக டொம்முன்னு சவுண்ட் கேட்கல. கேக்குதா? ஹரிணி, நீங்களா? அது என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆக்சுவலாக பக்கத்துலேயே ஏகப்பட்ட வீடு இருக்குது. ஒரு பக்கம் போலீஸ் ரவுண்ட்ஸோட எக்கச்சக்கமாக இருக்கா. சவுண்டாக பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக தான் இருக்குது. சவுண்டாக ஃப்ரீயானால பேச முடியல. சரி வாங்க ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஹலோ, இந்த ரூமில் இருக்கீங்களா ஹரிணி? ப்ளீஸ், ஆக்சுவலாக ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப 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 பதட்டமாக இருக்குது. ஏன்னா சவுண்டாகவும் என்னால் பேச முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் தனியாக வேறு வந்திருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி அல்லு இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது. டக்கு டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப முடியுமோ கிளம்பிடலாம். ஏன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. நான் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக தான் நான் மைண்ட் செட்டோட இருக்கேன். இருந்தாலும் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஓகே, பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆண்டவன் இருக்கான், நீங்கள் இருக்கீங்க, பார்த்துக்கலாம். நம்ம தான் ஜெயிப்போம். கான்ஃபிடென்ஸ். ஓகே, இங்கே ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண படி. ஹரிணி, நீங்களா? அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ஹலோ, மேலே இருக்கீங்களா ஹரிணி? ப்ளீஸ், ஆக்சுவலாக 2nd ஃப்ளோரில் இருக்கோம். ஹரிணி, இதுதான் உங்களோட வீடா? உள்ளே இருக்கீங்களா? எவன்டா அவன் கக்கூஸ்குள்ளே சேரை போட்டு வச்சவன்? பாத்ரூம் ப்ளீஸ். ப்ளீஸ், ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட ஏதோ ஒன்று கேப்சர் பண்ணேன். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. ஹரிணி, நீங்களா? அது அதுக்குள்ளே எங்கே போனீங்க? எதுக்கு என்னை பார்த்து ஒளிஞ்சு நீங்கள் போகிறீங்க? என் கிட்டே வரலாம்ல. உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு வாங்க. இந்த கண்ணாடியில் இருக்கீங்களா? ஹலோ, தெரியலண்ணா ப்ளீஸ். என் கை தெரியுதா?
இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கண்ணாடி மூலியமாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கோங்க. இல்லை இந்த கண்ணாடியிலேருந்து வெளியில் வாங்க. இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா. ஹரிணி, ஹலோ, ப்ளீஸ். ஆக்சுவலாக வெளில போய் பார்க்கலாம், பட் ஆப்போசிட்லேயே நிறைய வீடுகள்லாம் இருக்குது. லைட்டாக வெளிச்சம் போனால் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கீங்களா? ஹலோ ஹரிணி, ஏன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் இன்ட்ரோவர்ட்டோ இல்லை ஷை டைப்போ? எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்னை உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த ஒரு உதவியை நான் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என் முன்னாடி வந்தால் தான் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. கேட்கல. வெளில போய் பார்க்கலாம் ப்ளீஸ். கீழே பார்த்த வீடு ஹரிணியோட வீடா இல்லை இந்த வீடு ஹரிணியோட வீடான்னு சத்தியமான தெரியல ப்ளீஸ். ஏன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஈஸியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கீழே நின்ன மாதிரி கேனிக்கா? இல்லை ஹரிணி, இந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட நீங்கள் நிற்கிறீங்களா? அப்படி நின்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க ப்ளீஸ். ஹரிணி, என்னோட செல்லம்ல படீஸ். ஆக்சுவலாக இந்த ஹரிணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது படீஸ். எதிர்பார்க்காத நேரத்தில் வருது, எதிர்பார்க்காத நேரத்தில் போகுது, நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வர மாட்டேங்குது. சடனாக ஏதாவது சவுண்டு வருது, மைனூட்டாக சவுண்ட் கேட்குது. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு யாராவது ஹரிணின்னு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க சொல்ல கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, மேலே போய் பார்க்கலாம். 3rd floor போய் பார்க்கலாம் ப்ளீஸ். ஆக்சுவலாக மேலே என்ன ஆப்பு காத்திருக்கு தெரியல, பார்க்கலாம். ஏய், மேலே டெரஸ்க்கு வந்துட்டோம் ப்ளீஸ். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் லைட்ஸ் ஆனில் இருந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே ரொம்ப ஓப்பன் பிளேஸாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஹரிணி மேடம், ஹரிணி மேம், மேலே இருக்கீங்களா? இப்போ நான் இருட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் தாராளமாக என்கிட்ட வரலாம். உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே இருக்கீங்களா? ஹலோ, உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் எந்த ஒரு லைட்ஸும் இல்லாமல் நான் தனியாக நின்றுட்டுருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? உங்களை பார்க்குறதுக்காக தான். இப்போவாது தயவு செஞ்சு என் பக்கத்தில் வாங்க. ஹலோ ஹரிணி மேம், எங்கே இருக்கீங்க? அந்த பக்கம் போய் பார்க்கலாம் ப்ளீஸ்.
ஐயோ ஒன்றுமே தெரில படி சீரட்டில். இந்த பக்கமும் ஒரு டெரஸ் இருக்குது, கண்டினியூ ஆகுது. இதையும் பார்த்துடலாம். பக்கத்தில் இருக்கீங்களா? ஹலோ ஹரிணி மேம். கீழே போயிடலாம் ப்ளீஸ். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஏதோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியும் ஒளிஞ்சு நின்று வாட்ச் பண்ணுற மாதிரியுமே இருக்குது பட்டீஸ் எனக்கு. அதுதான் என்ன கதைன்னு தெரில. கீழே போகலாம். கீழே போயிடலாம் படி. நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். என்ன ஒன்று, வந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அங்கங்கே ஏதோ ஒன்று பார்த்தோம், அவ்வளோதான். ஹரிணி, நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். கடைசியாக கேட்டுக்கிறேன், ஒரு நாள் என் முன்னாடி வர முடியுமா? இல்லை நீ எந்த ரீசனுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? தயவு செஞ்சு சொல்லுமா. நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். ஹலோ படிஸ், நம்ம ஆக்சுவலாக ஓவரால் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துட்டோம். மேலே டெரஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக அப்பப்போ ஏதாவது ஒன்று பார்த்தோம். இப்போவும் யாரும் என்ன ஒளி நின்று வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது படி. என்னால் சவுண்டாக பேச முடியல. எந்த லொக்கேஷன் போனாலும் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக நல்லா சவுண்டாக பேசுவேன். இந்த இடம் அப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே வந்துட்டேன். எப்படி போக போகிறேன்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷம் பதட்டமாகவே இருக்குது. ஹரிணி, நான் கடைசியாக கேட்குறேன், நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். நீங்கள் எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டா தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு போகிறேன். ஹரிணி, ஹலோ. என்ன உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. என்னை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? இல்லை உங்களோட கேரக்டரே அப்படி தானா? நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா, ஷை டைப்பா? சத்தியமாக எனக்கு புரியல ப்ளீஸ். கிளம்பிடலாம். முடியல. போகலாம் படி. அங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ, ஏதோ சவுண்ட் கேட்கல. யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது படி. ஹரிணி, இங்கே இருக்கியாம்மா? உள்ளதான் இருக்கியா? உள்ளதான் இருக்கியா? ஹலோ, யாரது? யாரது உள்ள? யாரோ சடனாக எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு பட்டீஸ். சின்சான்,
கீழே போகலாம் குட்டீஸ். அவ்வளோதான் buddies, ஃபைனலாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை, ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, வேறு லெவலான சூப்பரான செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நான் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலில் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா நான் நினச்சி பேய் வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நான் அடுத்து ஒரு மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவேங்க. எனக்கு எப்போவுமே இதான் பிடிச்சி மறந்து போகுது. மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய், லவ் யூ.